கொக்கும் புத்திசாலி நண்டும். ஒரு அழகான கடற்கரை பக்கத்தில் ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் பல வண்ணங்களில் மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்துட்டு இருந்தது. ஒரு நாள் வயதான ஒரு கொக்கு ஒன்று குளத்துக்கு பக்கத்தில் சோகமாக நின்றுட்டு இருந்தது. அதை பார்த்த மீன்கள், கொக்கே ஏன் இவ்வளவு கவலையாக இருக்க அப்படின்னு சொல்லி கொக்கு கிட்ட கேட்டுச்சு. அதுக்கு கொக்கு போலியாக அழுதுகிட்டு மீன்கிட்ட சொன்னிச்சு, இந்த குளம் சீக்கிரம் வறண்டு போக போகுது, நீங்கள் எல்லோரும் ஆபத்தில் இருக்கீங்க, உங்கள் நிலைமையை நினச்சி தான் நான் அழுதுட்ருக்கேன்னு சொல்லி சொன்னிச்சு. அதை கேட்ட மீன்கள் எல்லாம் பயந்து போச்சு. எல்லாம் ஒன்று கூடி நம்ம எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணிச்சு. சரி, நாம் போய் கொக்குக்கிட்டேயே என்ன பண்ணலான்னு கேட்கலான்னு சொல்லிட்டு கொக்குக்கிட்ட போய், நாங்கள் எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கிறது, எங்களுக்கு ஒரு வழி சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. கொக்கு மீன்களை அரவணைச்சு, நான் உங்களுக்கு இருக்கேன், நான் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. தூரத்தில் ஒரு பெரிய ஏரி ஒன்று இருக்குது, நான் உங்களை ஒவ்வொருத்தரையும் அங்கே கொண்டுட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. கொக்கு சொன்னது கேட்ட மீன்கள் அதனுடைய வார்த்தையை நம்பி மகிழ்ச்சியோடு சம்மதிச்சுது. ஒவ்வொரு நாளும் கொக்கு ஒரு மீனை அலகில் எடுத்துகிட்டு போய் பெரிய கல் மேலே வச்சு சாப்பிட்டுருச்சு. இதே மாதிரி தினமும் ஒவ்வொரு மீனாக எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருந்தது. ஒரு நாள் புத்திசாலி நண்டு ஒன்று குளத்தை பார்த்துட்டு என்ன மீன்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சது. அன்னைக்கு கொக்கு மறுபடியும் வந்தது. கொக்கு கிட்ட நண்டு, இன்னைக்கு என்னையும் அந்த ஏரிக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னிச்சு. உடனே கொக்கு, இன்னைக்கு நம்ம நண்டை சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு நண்டை தூக்கிட்டு பறந்து போச்சு. நண்டு கீழே பார்த்தா மீன்களோட எலும்பு குவிஞ்சிருந்தது. அந்த நொடி நண்டுக்கு உண்மை புரிஞ்சது, இந்த கொக்கு தான் எல்லா மீனையும் ஏமாற்றி கொண்டுட்டு வந்து சாப்பிட்ருக்குங்கிறத. உடனே நண்டு தன்னோட வலுவான கொடுக்கால கொக்கோட கழுத்தை இறுக்கமாக பிடிச்சது. கொக்கு பயந்து கத்துச்சு, என்னை விடு, என்னை விடு அப்படின்னு சொல்லி கத்துச்சு. ஆனால் நண்டு விடவே இல்லை. சில நொடிகளில் கொக்கு கீழே விழுந்து இறந்துருச்சு. புத்திசாலி நண்டு பாதுகாப்பாக குளத்துக்கு திரும்பிச்சு. அது நடந்த எல்லாத்தையும் மற்ற மீன்கிட்ட சொன்னிச்சு. எல்லா மீன்களும் நண்டோட புத்திசாலித்தனத்தை பாராட்டுச்சு. இந்த கதை உணர்த்தும் நீதி என்னன்னா, ஆபத்தான நேரத்தில் புத்திசாலித்தனமாக யோசிச்சா நம்மளை நாமே காப்பாற்றிக்கலாம்.